போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையெனவே வாரி. வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையெனவே வாரி. நாம் அன்புள்ளம் கொண்டு ஓரினமாக அவர் புகழ் பாடிடுவோம். நாளும் அவர் வழி வாழ்ந்திடுவோம். வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையெனவே வாரி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இனிய இதயங்களே, நமது கத்தோலிக்க திரு அவையின் 60வது உலக தொடர்பு நாள் விழாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். மனிதர்களின் முகங்களையும் குரல்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற மைய கருத்துடன் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்துதலில் நமது கற்றல் ஆர்வம் மற்றும் பொறுப்புணர்வை குறித்து பகுப்பாய்வுடன் கூடிய கலந்துரையாடலுடன் இந்த 60வது உலக தொடர்பு நாளை கொண்டாட நமது திருத்தந்தை லியோ அவர்கள் நமக்கு சிறப்பு அழைப்பு விடுத்துள்ளார். எண்ணிம தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லையை கடந்த வளர்ச்சியாக இருந்தாலும் கடவுளின் உயரிய படைப்பாகிய நமது மனித அறிவுக்கு கட்டுப்பட்டு செயல்படும் வளர்ச்சியாக அமைக்க வேண்டிய பொறுப்புணர்வு பொதுநலன் மனித குலத்திற்கு உள்ளது. எண்ணிம தொழில்நுட்ப வளர்ச்சியில் அடுத்த கட்டமான செயற்கை நுண்ணறிவு நமது அன்றாட வாழ்வில் முக்கிய பங்காற்றும் இக்காலத்தில் நமது அறிவின் ஆற்றல்களையும் கற்பனை திறனையும் செயற்கை நுண்ணறிவு குறியீட்டுக்கு கையளித்து விடாமல் அறநெறியுள்ள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது நமது முதன்மையான கடமையாகவும் உள்ளது. ஆகவே செயற்கை நுண்ணறிவு உரையாடல் எந்திரங்களுக்கு பதிலாக உணர்வுள்ள உறவுகளோடு உரையாடவும், செயற்கை நுண்ணறிவிடம் தகவல்களை கொடுப்பதற்கு பதிலாக நமது மூளையில் தகவல்களை சேகரித்து அறிவை பெருக்கிக் கொள்ளவும், செயற்கை நுண்ணறிவின் ஆற்றலை கண்டு வியப்புறுவதற்கு பதிலாக நமது அறிவாற்றலால் செயற்கை நுண்ணறிவை பொதுநலனுக்காக பாதுகாப்புடன் பயன்படுத்த கற்றுக்கொள்ளவும் நாம் இன்றே உறுதியான முடிவெடுக்க வேண்டும். அன்பு மற்றும் அமைதி நிறைந்த இறையாட்சியை கட்டியெழுப்ப நாம் நம்மை செயற்கை நுண்ணறிவிடம் கையளித்து விடாமல் ஆண்டவரிடம் முழுமையாக கையளிக்க உறுதி கொண்டவர்களாக வாழ அருளாசியர் வேண்டி இறையன்பின் பலியில் பங்கெடுப்போம். வாருங்கள். பலியினை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக நாம் செய்திருக்கின்ற குற்றம் குறைகளை ஏற்று மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாதையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. கருணை கடலாம் தெய்வமே இறைவா, தவறி நடப்போர் நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தம் பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மழை நிலத்தை நினைத்து விளைய செய்கிறது.
இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறைவார்த்தைகள் 10 முதல் 11 முடிய. ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி: நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. மண்ணுலகை பேணி அதன் நீர் வளத்தையும் நில வளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது. அது தானியங்களை நிரம்ப விளை செய்தது. பல்லவி: நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நீரே அவற்றை இவ்வாறு விளைய செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோட செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மலையால் மிருதுவாக்கினீர். அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர். பல்லவி: நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடி சூட்டுகின்றீர். உம்முடைய வழிகளெல்லாம் வளங்கொழிக்கின்றன. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையாய் அணிந்துள்ளன. பல்லவி: நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. புல்வெளிகள் மந்தைகளை ஆடையென கொண்டுள்ளன. பள்ளத்தாக்குகள் தானியங்களால் தங்களை போர்த்தி கொண்டுள்ளன. அவற்றில் எங்கும் ஆரவாரம், எம்மருங்கும் இன்னிசை. பல்லவி: நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. இரண்டாம் வாசகம். கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 18 முதல் 23 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்க இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை பிள்ளைகளாக்கும் போது நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1 முதல் 23 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். சீடர்கள் அவர் அருகே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கின்றது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்ளுவதும் இல்லை. இதனால்தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றேன். இவ்வாறு எசையாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கின்றேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. எனவே விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயன் அளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்ளுவார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே
கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, பொதுக்காலத்தின் 15வது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாளை நம் திரு அவை 60வது உலக தொடர்பு நாளாக கொண்டாடுகின்றது. நம் திருத்தந்தை 14ஆம் லியோ இன்றைய நாளுக்கான மையச் செய்தியாக மனிதர்களின் முகங்களையும் குரல்களையும் பாதுகாப்போம் என்பதை தந்திருக்கின்றார்கள். மனிதர்களுடைய முகங்களையும் குரல்களையும் பாதுகாப்போம் என்று ஒரு செய்தியை கொடுத்திருக்கின்றார் என்றால், இந்த முகங்களுக்கும் குரல்களுக்கும் என்ன நேர்ந்தது? ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றதா? நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கின்றதா? அப்படி ஒரு சூழல் நேர்வதற்கு காரணம் என்ன என்பவற்றை பற்றி திருத்தந்தை லியோ அவர்கள் மகத்தான மானுடம் என்ற தன்னுடைய திருத்தூது மடலிலே மக்கள் பயன்பெற வேண்டும் என்று என்னென்ன தொழில்நுட்பங்கள் வளர்கின்றதோ அது மக்களுக்கு நலம் பயக்கின்றது. ஆனால் லாபத்தை பெற வேண்டும் என்கின்ற லாப நோக்கிலே தொழில்நுட்பங்கள் வளருகின்ற பொழுது அது மக்களுடைய முகங்களையும் மக்களுடைய குரலையும் பாதிக்கின்றது என்பதை தெளிவாக அதிலே விளக்கி காட்டுகின்றார். இன்றைய சூழலில் செயற்கை நுண்ணறிவின் வழியாக வளர்ந்துவிட்ட தொழில்நுட்பத்தின் காரணமாக பலவிதமான வளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கின்றது, மாற்றங்கள் உருவாகி இருக்கின்றது. மனிதன் உண்மையிலே பல விதங்களில் பாதுகாக்கப்படுகின்றான் என்பது உண்மை. எனினும் அதனுடைய மறுபக்கம் லாப நோக்கிற்காக அது பயன்படுத்தப்படுவதனால் மனித முகங்கள் சிதைக்கப்பட்டிருக்கின்றது, மனிதனுடைய குரல் ஒடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதும் உண்மை. இன்றைக்கு ஆப் வழியாக தொடர்பு கொள்வதன் மூலம் நாம் சில புதிய தொடர்புகளை வளர்த்து கொள்ள முடியும். அதற்கு பயன்படுகின்ற ஒரு தொழில்நுட்பம். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் முதியவர்களும் இதிலே வீழ்ந்து கிடக்கின்றார்கள் என்பது உண்மை. இந்த இயந்திரம் நம்முடைய ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்றது. அவர்களோடு தொடர்பு கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பதாக ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்றது. இப்படிப்பட்ட ஒரு உணர்விலே இன்றைக்கு ஆயிரக்கணக்கானோர்கள் வீழ்ந்து கிடக்கின்றார்கள். இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது சக மனிதனோடு நாம் கொண்டிருக்க வேண்டிய உறவுகளை முறித்துவிட்டு இயந்திரத்தோடு தொடர்ந்து நம்மை உறவு கொள்ள அதோடு செயல்பட வைக்கின்றது. ஏனென்றால் இது முதலாளிகளுக்கு லாபம் கொடுப்பது. எவ்வளவு நேரம் இந்த செயலிகளை பயன்படுத்துகின்றார்களோ அவ்வளவு தூரம் அவர்கள் லாபத்தை சம்பாதித்துக் கொள்ளுகின்றார்கள். ஆனால் உண்மையிலே நடைபெறுவது என்ன? மனிதன் தன்னுடைய சகோதர சகோதரிகளோடு உறவுகளோடு நட்புகளோடு இணைந்து வாழ வேண்டும். அந்த உறவை அவன் முறித்து கொள்ளுகின்றான். எப்படி அவர்களோடு பழக வேண்டும் என்பதையே மறந்து விடுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு பேராபத்தை அது உருவாக்குகின்றது. உண்மையான நிஜ மனிதர்களை உள்ளத்திலே பதித்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக மெய் நிகர் காட்சிகளை உள்ளத்திலே பதித்துக் கொள்வதால் உண்மையான மனித முகம் அழிக்கப்படுகின்றது என்பதே உண்மை. கடவுள் மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். துவக்க நூலிலே சொல்லப்பட்டது போல கணவன் தன் தாய் தந்தையரை விட்டு தன்னுடைய மனைவியோடு கூடியிருப்பான், இருவரும் ஒருவராக இருப்பர், நல்லதொரு குடும்பத்தை அமைத்து இவர்கள் வாழ வேண்டும் என்று கடவுள் மனிதனை உருவாக்கி இருக்கின்றார். ஆனால் இந்த மெய்நிகர் காட்சிகளிலே வீழ்ந்து கிடக்கின்றவர்கள் குடும்பத்தை உருவாக்குவதற்கு முன் வருவது இல்லை. இங்கே மனிதம் என்பது அழிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் என்ன சொல்லுகின்றோம்? இந்த திரு அவை இணைந்து பயணிக்க வேண்டும், இணைந்து பயணிக்கின்ற திரு அவையாக இருக்க வேண்டும் என்று. தொழில்நுட்பங்களினால் உருவாக்கப்பட்ட மெய்நிகர் காட்சிகளிலே மூழ்கி கிடக்கின்ற இவர்கள் எவ்வாறு இந்த திரு அவையோடு இணைந்து பயணிக்க முடியும்? தன்னோடு வாழ்கின்ற
சகோதர சகோதரிகள், பெற்றோர்கள், உறவுகள், நட்புகள், நோயாளிகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவர்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு இந்த இயந்திரங்களோடு முடங்கி போய்விடுகின்றார்கள். அங்கே மனிதம் என்பதும் மனித மாண்பு என்பதும் அழிக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். சில மாணவர்கள் 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களிடம் உரையாடிய பொழுது, நீங்கள் விளையாடுவீர்களா? விளையாடுவோம். என்ன விளையாடுகின்றீர்கள்? ஃபுட்பால் விளையாடுறோம், கிரிக்கெட் விளையாடுறோம். இதை கேட்பதற்கு சந்தோஷமாக இருந்தது. அதை தொடர்ந்து அவர்கள் சொன்னது, பப்ஜி விளையாடுகின்றோம், வீடியோ கேம் விளையாடுகின்றோம். ஃபுட்பால் கிரிக்கெட் எங்கே விளையாடுகின்றீர்கள்? மொபைலில் விளையாடுகின்றோம். உண்மையிலே ஒரு களத்திலே விளையாடுவதன் வழியாக எவ்வளவு தூரம் பயனை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளுகின்றான். விளையாட்டு மைதானத்திலே விளையாடுவதன் வழியாக மிகுந்த பயனை ஒருவன் பெற்றுக்கொள்ளுகின்றான். குழுவாக இணைந்து விளையாட வேண்டும். எல்லோரும் ஒரு மனத்தோடு செயல்பட வேண்டும். எல்லோரும் விளையாடுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். சில வேளைகளில் பிரச்சனைகள் வரும், அதை பேசி தீர்க்க வேண்டும். மிக வேகமான முடிவுகளை எடுக்க வேண்டும். இப்படி பல விதங்களில் ஒரு மனிதன் வளர்கின்றான். ஆனால் மொபைலிலே விளையாடுகின்ற பொழுது அவன் தனித்தே விளையாடுகின்றான். இந்த உறவோடு சேர்ந்து விளையாடுகின்ற எந்த பண்பையும் வளர்க்க முடியாமல் அவன் தனித்து விடப்படுகின்றான் என்பதுதான் உண்மை. இதைவிட மிக அநியாயமான ஒன்று, நம்முடைய வளர்ச்சி முற்றிலுமாக பாதிக்கப்படுகின்றது. நம்முடைய திறமைகளை இந்த இயந்திரங்கள் திருடிக் கொள்ளுகின்றன. செயற்கை நுண்ணறிவு வழியாக உருவாக்கப்பட்ட இயந்திரங்கள் நம்முடைய திறமைகளை திருடிக் கொள்ளுகின்றன என்பது உண்மை. இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டியது இல்லை, நமக்காக இயந்திரங்களை சிந்திக்கின்றன. எப்பொழுது எது வேண்டுமானாலும் இயந்திரத்தை கேட்டால் நமக்கு பதிலை சொல்லிவிடுகின்றது. நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பட்டன்களை தட்டினாலே என்ன செய்தி வேண்டுமோ, என்ன தரவு வேண்டுமோ நாம் பெற்றுக்கொள்ளலாம். எந்த வழியில் எங்கே போக வேண்டும் என்று வழியை ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் நமக்கு இயந்திரமே சொல்லி தந்துவிடும். எது உண்மை எது பொய் என்று அலசி ஆராய்ந்து மண்டையை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய, மூளையை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் இயந்திரங்கள் நமக்காக செய்கின்றன. இப்படி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மனித இயல்போடு கூடிய பண்புகள், திறமைகள் எல்லாவற்றையும் ஒன்றொன்றாக இந்த இயந்திரங்களே இன்றைக்கு புடுங்கிக் கொள்ளுகின்றன. உண்மையிலே மனித முதங்கள் அங்கே அழிக்கப்படுகின்றன, சிதைக்கப்படுகின்றன என்பதே உண்மை. எனவேதான் இந்த முகங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்று திருத்தந்தை அவர்கள் அறிவுறுத்துகின்றார்கள். சரி, முகங்களை பாதுகாக்க வேண்டும், குரல்களை ஏன் பாதுகாக்க வேண்டும்? குரல்களை அது எப்படி பாதிக்கின்றது? மனிதனுக்கு குரல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஒரு செய்தியை நான் என்னுடைய பெற்றோரிடமோ, நண்பர்களிடமோ, உறவினர்களிடமோ நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேன் என்றால், நான் என்ன சொல்ல நினைக்கின்றேன் என்பதை என்னுடைய வார்த்தைகள் வெறும் 7% சொல்லுகின்றன. வார்த்தைகள் வெளிப்படுத்துவது 7%. அந்த குரல் ஏற்றத்தாழ்வு, வாய்ஸ் மாடுலேஷன் என்று சொல்லுவோமே, அந்த குரல் ஏற்றத்தாழ்வு 38% செய்தியை சொல்லுகின்றது. உடல் மொழி 55% செய்தியை சொல்லுகின்றது. இதில் அந்த குரல் என்பது, வாய்ஸ் மாடுலேஷன் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஒரு வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது மனவேதனையோடு சொல்லுகின்றேனா, மகிழ்ச்சியோடு சொல்லுகின்றேனா, சந்தேகத்தோடு பேசுகின்றேனா, அன்போடு பேசுகின்றேனா? இவற்றையெல்லாம் புரிந்து கொள்வது எப்படி புரிந்து கொள்ளுகின்றோம்? குரல் வழியாகத்தான் புரிந்து கொள்ளுகின்றோம். எனவேதான் வார்த்தை சொல்லுவதை விட இந்த குரல் அதிகமாக நம்மை பற்றி வெளிப்படுத்துகின்றது. விடுதலை பயண நூலிலே 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலே இறைவன் மோய்சனை நோக்கி கூறுகின்றார், எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை கண்களால் கண்டேன். அடிமைகளைப் போல வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலை கேட்டேன். மக்கள் துன்புறுகின்ற பொழுது இறைவனை நோக்கி கண்ணீர் சிந்தி அழுகின்ற குரலை கடவுள் கேட்டார்.
அந்த குரலுக்கு பதிலளித்தார். எனவே இஸ்ராயேல் மக்களை எகிப்திய அடிமைத்தலையிலிருந்து விடுவித்தார். நற்செய்தி வாசகங்களிலே அருமையான ஒரு செய்தியை வாசிக்கின்றோம். பர்த்திமேயு என்கின்ற பார்வையற்ற மனிதர், பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றவர், இயேசு வருகின்றார் என்பதை கேள்விப்பட்டதும், இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று மீண்டும் மீண்டும் கத்துகின்றார். அவருடைய அந்த ஏக்க குரலானது இயேசுவினுடைய செவிகளை எட்டுகின்றது. உடனே நின்று அவரை அழைத்து அவருக்கு பார்வையை கொடுக்கின்றார். நல்ல சமாரியன் உவமையிலே பார்க்கின்றோம். எருசலேமிலிருந்து எரிக்கோவிற்கு சென்ற மனிதர் ஒருவரை கள்வர்கள் தாக்குகின்றார்கள். குற்றியராக கீழே வேதனையோடு அவர் படுத்திருக்கின்றார். அவருடைய வேதனையின் முனகல் குரலை குரு ஒருவர் நடந்து செல்லுகின்றார், அவர் கேட்கவில்லை. லேவியர் ஒருவர் செல்லுகின்றார், அவர் கேட்கவில்லை. ஆனால் நல்ல சமாரியன் கேட்கின்றார். அந்த துன்ப குரலை நல்ல சமாரியன் கேட்டதால் உதவி செய்கின்றான், அவர் காப்பாற்றப்படுகின்றார். எனவே மனிதனுடைய குரல் என்பது மிக மிக முக்கியமானது. மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கின்றானா, அழுகின்றானா, துன்பத்தை வெளிப்படுத்துகின்றானா அல்லது நட்பை வெளிப்படுத்துகின்றானா, இவற்றையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு மிக மிக தேவை. ஆனால் எப்பொழுது இந்த மெய்நிகர் காட்சிகள் என்பதை பார்க்கின்றார்களோ, இன்றைய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வழியாக உருவாக்கப்பட்ட செயலிகள் வழியாக, இயந்திரங்கள் வழியாக வருகின்ற குரல்களுக்கு மனிதன் அடிமைப்பட்டு விட்டதால் உண்மையிலே உடன் வாழுகின்ற மனிதர்களுடைய குரலை கேட்பதற்கு தவறிவிடுகின்றான் என்பது இன்றைக்கு நிஜம். தன்னோடு வாழ்கின்ற மனிதர்களுடைய அழுகுரலை, துன்பத்தை, வேதனையை, மகிழ்ச்சியின் குரலை கேட்கவோ அதை உணரவோ முடியாத அளவிற்கு இந்த தொழில்நுட்பங்கள் மனிதனை மாற்றியிருக்கின்றன. இன்றைய நற்செய்தி சொல்வது போல நல்ல விதைகளை நாம் விதைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். திருச்சபையானது வாழ்விற்கு தேவையான நற்செய்தியை, அறிவுரைகள், சமூக சிந்தனைகள் இவற்றையெல்லாம் நமக்கு தருகின்றன. நம்முடைய உள்ளத்தில் இவை விதைக்கப்படுகின்றது என்றால் அவை நல்ல பலன்களை தர வேண்டும். 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு பலன் தருவதற்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்வின் சூழலை அமைத்து கொள்ள வேண்டும். இந்த தொழில்நுட்பங்கள் இவற்றையெல்லாம் திருடி சென்று விடக்கூடாது. அதற்கான இறையருளை ஆற்றலை மன்றாடி இந்த பலியிலே நாம் இணைவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம். இறைமகன் நமக்காய் மனிதரானார்.
அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மனிதனின் உயரிய கண்டுபிடிப்பாக எண்ணிம தொழில்நுட்பம் அமைந்திருந்தாலும் அதனை கண்டுபிடித்திடும் திறனை கடவுளே வழங்கினார் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கலாகாது. தவிர்க்க முடியாத எண்ணிம தொழில்நுட்ப வளர்ச்சியில் மனித மாண்பு, அறநெறியுள்ள பாதுகாப்பு, பொறுப்புணர்வு வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். இதற்கு கடவுளின் ஆசீரும் பாதுகாப்பும் மனிதனின் பங்களிப்பும் அவசியம். இதனை உணர்ந்தவர்களாக அர்த்தமுள்ள நம்பிக்கையாளராய் ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு இறைவனிடம் அனைவரும் இணைந்து இறைவேண்டல் செய்வோம். எம் ஆயனே இறைவா, நம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் இறைமக்கள் எல்லாரும் எப்படிப்பட்ட எண்ணிம தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் மனித மாண்பு போற்றப்படவும் பாதுகாக்கப்படவும் எப்பொழுதும் தளராமல் அர்ப்பண உணர்வுடன் உழைத்திடும் வரத்தையும் ஞானத்துடன் வழிநடத்தும் வரத்தையும் தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் தலைவரே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் எண்ணிம தொழில்நுட்ப வளர்ச்சியை மேம்படுத்தி தங்களது நாட்டின் தனித்துவத்தை முதன்மைப்படுத்துவதில் கவனத்தை செலுத்தாமல் இவ்வளர்ச்சியை செயல்படுத்தி நாட்டில் வாழும் அனைத்து மக்களின் அன்றாட வாழ்வாதாரத்தை உயர்த்திடவும் கடைமட்ட மக்கள் வரை பாதுகாப்பினை வலுப்படுத்திடவும் என் தலைவர்களுக்கு ஆணவத்திற்கு மாற்றாக அன்பையும் தாண்மைக்கு மாற்றாக உண்மையையும் எம் நாட்டு மக்களுக்கு பாகுபாடினை கடந்த ஒற்றுமை உணர்வையும் அருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் ஆற்றலானவரே இறைவா, எம் இளையோர், குறிப்பாக ஜென்சி தலைமுறையினர் தம் கைகளில் தவழும் செயற்கை நுண்ணறிவின் ஆற்றல் அறிந்து பொதுநல தேவைக்கு உண்மையுடனும் உணர்வுடனும் அதனை பயன்படுத்தவும் தனிப்பட்ட மனித வாழ்வை கடந்து ஒன்றுபட்ட மனித சமூக வளர்ச்சிக்கு செயல்படுத்தவும் விழிப்புணர்வு மற்றும் பொறுப்புணர்வினை எம் எதிர்கால சொத்தான இளைய தலைமுறையினருக்கு அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் ஆசானே இறைவா, எம் பெற்றோர் பெரியோர் இக்கால எண்ணிம தொழில்நுட்பமானது தங்களுக்கானது அல்ல என்று கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி வாழ்வதை விடுத்து எமது எதிர்கால தலைமுறையை பாதுகாத்திடும் பொறுப்புணர்வு எங்களிடம்தான் உள்ளது என்பதை உணர்ந்து எண்ணிம தொழில்நுட்ப கற்றல் ஆர்வத்தை வளர்த்து கொள்ளும் பாங்கை அவர்களது உள்ளத்தில் விதைத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்திற்கும் ஊற்றானவரே இறைவா, உலகெங்கும் இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டியெழுப்பி வரும் நமது மாதா தொலைக்காட்சி ஆற்றும் ஊடகவழி நற்செய்தி பணிகளுக்கு ஆசீர் வழங்கும். இப்பணியில் தங்களை இணைத்து கொண்டுள்ள திரு அவை பணியாளர்கள், நன்கொடையாளர்கள், தன்னார்வலர்கள், நிகழ்ச்சி தள பணியாளர்கள், ஜப வீரர்கள் ஆகியோருக்கு ஆசீரளித்து தொடர்ந்து அவர்களது வாழ்வில் நலமும் வளமும் பெருகிட நீர் திருவுளம் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் தெய்வமே இறைவா, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய திருப்பாதத்திலே சமர்ப்பித்திருக்கின்ற எங்கள் மன்றாட்டுக்களுக்கு கனிவோடு செவிசாய்த்திருளும். தூய ஆவியானவருடைய வழிகாட்டுதலில் எங்களுக்கு நலமானவற்றையே இந்த தொழில்நுட்பங்களில் நாங்கள் தேடவும், எங்களுக்கு தீமை பயக்கின்றவற்றை நாங்கள் விட்டு விலகவும் எங்களுக்கு ஆற்றலும் வல்லமையும் தந்திருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உவப்புடன் ஏற்பாயின்
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். நம்பிக்கையாளர்கள் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை எங்களுக்கு மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதனை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்பிற்கள் அனைத்தின் மீதும் பதிலாட்களாக ஆட்சி செலுத்தவும் உமது செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேற்றவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானகத் தூதர் அனைவரோடும் ஒன்றிணைந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் கிறிஸ்து நமக்கு போதித்தவாறு விண்ணரசையும் மண்ணுலகிலே மலர வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து கொணர்ந்த அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம் அனைவரையும் காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமீன். பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளர செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்கி ஜெபிப்போம். நல்லுலகை படைத்து நம் கரங்களில் ஒப்படைத்து நம் வாழ்வின் ஆதாரமாகிய தந்தை கடவுள் அவ்வுலகை பண்படுத்த நல்லறிவோடு செயல்பட நமக்கு ஞானத்தை அருள்வாராக. நல்லுலகை படைத்து நம் கரங்களில் ஒப்படைத்த நம் வாழ்வின் ஆதாரமாகிய தந்தை கடவுள் அவ்வுலகை பண்படுத்த நல்லறிவோடு செயல்பட நமக்கு ஞானத்தை அருள்வாராக. நல்லுலகில் நன்மைகளை மட்டுமே விதைத்திட தம்மை உடைத்து கொடுத்த இறைமகன் இயேசு அவ்வுலகில் நற்மதிப்பீடுகளை விதைத்திட நமக்கு அன்பான உள்ளத்தை தந்தருள்வாராக. நல்லுலகில் நற்செய்தி மதிப்பீடுகளை நாளு பொழுதும் நினைவூட்டும் தூயாவியானவர் அவ்வுலகில் நாம் இறை ஆட்சி அமைத்திட நமக்கு ஆற்றலை தந்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு